எத்தனை கூட்டம் நடத்தினாலும் ஒரு மாவட்ட கழகத்துடைய செயலாளராக ஒரு புலங்காகித உணர்வோடு சொன்னார்ல, எத்தனை கூட்டம் நடத்தினாலும் இங்கே தியாகி அரங்கநாதனுடைய இந்த சுரங்கப்பாதை இடத்துல நடக்கிற இந்த மிகப்பெரிய கூட்டம் தான் எங்களுக்கு மனதிற்கு நெகிழ்ச்சியான மகிழ்ச்சியான சொன்னார். பார்த்தீங்களா? இந்தியை எந்த விதத்திலும் திணிக்க நினைக்காதீர்கள். அப்படி திணிக்க நினைப்பவர்களுக்கு எங்களை போன்ற எத்தனையோ அறிஞர்கள் இன்றைக்கு பாடம் எடுத்திருக்கிறார்கள், எத்தனையோ புலவர்கள் விளக்கம் சொல்லியிருக்கிறார்கள், எத்தனையோ அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் அறிக்கைகள் விட்டிருக்கிறார்கள், எத்தனையோ கவிஞர்கள் கண்டித்திருக்கிறார்கள், மக்களை பொறுத்தவரைக்கும் மறுத்தும் வெறுத்தும் பேசி இருக்கிறார்கள். ஆனாலும் இந்தி மொழியை கொண்டு வந்தே தீருவேன் என்று இந்தி வெறியர்களே, இந்திக்காக வாழ் பிடித்துக் கொண்டிருப்பவர்களே, எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் என்று சொல்லிவிட்டு இந்தியை திணிக்க நினைக்கிறீர்களே, உங்களுக்கு நான் தருகிறேன் இதோ பரிசு. இந்தி ஒழிக தமிழ் வாழ்க என்று சொல்லி தன்னுடைய உடலை தீக்கு இரையாக்கி கொண்டவர் தான் அரங்கநாதன், தியாகி அரங்கநாதன் அவர்கள். ஆக அவருடைய இந்த இடத்திலிருந்து இன்னைக்கும் அதற்கான அர்த்தம் இருந்து கொண்டே இருக்கின்றதே என்றுதான் நாம் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. இந்த உடலை தமிழுக்காகவும் இந்தி எதிர்ப்புக்காகவும் நான் தருகிறேன் என்று எழுதி வைத்து விட்டு மறைந்தவர் தியாகி அரங்கநாதன் அவர்கள். 35 வயசுல இறந்தார். இறக்கும் போது ஒன்றிய அரசில் இருக்கின்ற தொலைபேசி துறையிலே பணியாற்றியவர் அரங்கநாதன் அவர்கள். இன்றைக்கு அவர் இல்லை என்று சொன்னாலும் இந்த சங்கி கூட்டத்துக்கு நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், அரங்கநாதனுடைய உடல் மட்டும்தான் எரிஞ்சிருக்கு, அவருடைய உயிர் எங்களுடைய உடலில் கலந்து இன்னும் அது உரையாடி கொண்டுதான் இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. இப்படி இந்த மொழிக்காக இன்னைக்கு எல்லாத்துக்கும் செங்கோல்லாம் கொடுத்தீங்க, நிக்க வச்சு கொடுத்தீங்க. இந்த ஒவ்வொரு செங்கோலுக்கும் இன்னைக்கு நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இன்னைக்கு பிறந்த நாள் சார்பாக ஒரு உறுதிமொழியை சொன்னாரு. பாத்தீங்களா? தமிழ்நாட்டின் எதிர்காலத்தையும் சரி அல்லது தமிழ்நாட்டுடைய நன்மைகளுக்காகவும் சரி, இதற்கு இடையூறாக யார் வந்தாலும் எதற்கு வந்தாலும் சரி நாங்கள் விட்டு தர மாட்டோம், தமிழ்நாட்டுடைய நலனை நாங்கள் பாதுகாப்போம் என்று சொல்கின்ற உறுதிமொழி. தமிழ்நாட்டினுடைய உரிமையை காக்க வேண்டும் என்று சொன்னால் ஒன்றுபட்டு போராடும் என்கின்ற உறுதிமொழி. தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும், இதே ஒரே இலக்குன்னு சொன்ன பார்த்தீங்களா? இந்த மூணுக்குமான 3 செங்கோலை தான் எங்க கையில கொடுத்திருக்கிறாங்க. ஆக இன்றைக்கு அதை தாங்கி பிடிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய இடத்தில் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே வழிகாட்டியாக இருப்பது யார் என்று சொன்னால் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர்கள் தான். இன்றைக்கு சமகர சிக்ஷா என்று சொல்றாங்க. நான் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருக்கிறேன். ஒன்றிணைந்த பள்ளிக்கல்வி திட்டத்தின் மூலமாக நமக்கு வர வேண்டிய 2152 கோடி ரூபாய் நான் தரமாட்டேன், நீ மும்மொழி கொள்கையை ஏத்துக்கிட்டாதான் நான் தருவேன் என்று நமக்கு கண்டிஷன் போறாங்க. பணம் நம்மளோட பணம், 43 லட்சம் பிள்ளைகளோட எதிர்காலம் சம்பந்தமான பணம். அதை கேட்டா அவங்க சொல்ல இல்ல இதை நீ ஒத்துக்க நான் தரேன் என்று சொல்லும் போதுதான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் சொன்னார், நீ என்ன 2000 கோடி 5000 கோடி சொல்ற, நீ 10,000 கோடியே தந்தான் சரி, எங்களுடைய கொள்கையை விட்டு அந்த நிதியை பெற வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை என்று சொன்ன ஒரு முதலமைச்சர் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள். இது மட்டும்தானா? மக்கள் தொகை அடிப்படையில் நாங்கள் மறுசீரமைப்பு பண்ண போறோம். எப்படி? நாடாளுமன்றத்திற்கான மக்களவைக்கான இந்த தொகுதியெல்லாம் மறுசீரமைப்பு பண்ண போறாங்களாம். மறுசீரமைப்பு பண்ணா இன்னைக்கு நம்ம 39 தொகுதி தமிழ்நாட்டுக்கு இருக்குது என்று சொன்னால் அது 31ஆக குறைந்து விடும். நம்முடைய பிரதிநிதித்துவம் அங்கே குறைந்து விடும் என்று இன்னைக்கு குரல் கொடுக்கக்கூடிய முதல் ஆண்மகன் யார் என்று சொன்னால் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் என்கின்ற பெருமை நமக்கு இருக்கின்றது. ஆக அப்படிப்பட்ட இயக்கத்தில் ஒரு தொண்டர்களாக, அப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சர் கீழ் அமைச்சர்களாக, சட்டமன்ற உறுப்பினர்களாக நாங்களாம் பணியாற்றுவது எங்களுக்கான ஒரு பெருமையாக நாங்கள் அதை பார்க்கின்றோம். ஒவ்வொரு முறையும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்ன சொல்வார், நீங்க மாசம் சொன்ன மாதிரி அந்த காலத்திலும் சொல்றதுதான், தனிப்பட்ட எனக்காக பிறந்த நாளை நீங்க கொண்டாட வேணாம், அப்படி கொண்டாடுறதாக இருந்தால் மக்களுக்கு பயனுள்ள வகையில் அதை கொண்டாடுங்கள், ஒரு நலத்திட்ட உதவிகள் செஞ்சுங்க, உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க என்று சொன்னவர் தான் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். அந்த வேண்டுகோளை ஏற்றுதான் இப்ப நடத்திட்டு இருக்கிறோம். அதே நேரத்தில் இந்த முறை 2 வேண்டுகோளாக, உயிர் பிரச்சனையாக இருக்கின்ற தமிழ்நாட்டுடைய மொழிப்போர் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, உரிமை பிரச்சனையாக இருக்கின்ற இந்த தொகுதியுடைய மறுசீரமைப்பாக இருந்தாலும் சரி, இதையும் மக்களிடம் எடுத்து செல்லுங்கள் என்கின்ற வேண்டுகோளை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் வைத்திருக்கிறார். அது வேண்டுகோள் அல்ல, எங்களை பொறுத்தவரை எங்களுடைய தலைவர் எங்களுக்கு கிட்டிருக்கின்ற ஆணையாக அதை நாங்கள் பார்க்கின்றோம். அதனால்தான் இது போன்ற பிறந்தநாள் கூட்டத்தில் அவரை நாங்கள் பாராட்டி பேசுகின்ற அதே வேளையில் இது போன்ற கருத்துக்களை எடுத்து வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு நாங்கள் எல்லாம் உரையாற்றி கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் அப்படின்னு சொல்லுவாங்க, நீடித்த வளர்ச்சி தன்மை என்று சொல்றாங்க. பாத்தீங்களா? உலக அளவில் ஒரு 17 வகையான புள்ளிகள் வச்சிருக்கிறாங்க. அந்த 17 வகையான புள்ளிகளை வறுமையின்மையாக இருந்தாலும் சரி, ஒரு நல்ல சுகாதாரமாக இருந்தாலும் சரி, தரமான கல்வியாக இருந்தாலும் சரி, பாலின சமத்துவமாக இருந்தாலும் சரி, எல்லாத்திலையும் நம்பர் 1 யாருன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய தமிழ்நாடு தான். இது மட்டும்தானா? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உட்கட்டமைப்பாக இருந்தாலும் சரி, தொழில் வளர்ச்சியின் மூலமாக இன்னைக்கு பல்வேறு முதலீடுகளை ஈர்க்கக்கூடிய மாநிலம் இருக்கு. பாத்தீங்கன்னா அதுலயும் நம்ம தான் நம்பர் 1. ஆனா இப்படி எல்லாத்துலயும் நம்ம நம்பர் 1ஆக வரும்பொழுது
பல நேரத்தில் ஒன்றிய அரசே நம்மளை பாராட்டுகிறது. ஆமாம், தமிழ்நாடு தான் நம்பர் 1 இருக்கின்றது, தமிழ்நாட்டை போன்று மற்ற மாநிலங்களும் வளர்ச்சி பெற வேண்டும்னு நாம சொல்லல, ஒன்றிய அரசு சொல்லுது. சொல்ற அதே நேரத்தில் நமக்கான பணத்தையும் கொடுக்க மாட்டேங்கிறார்கள், மறுக்கிறார்கள். ஆக ஏதாச்சும் ஒரு இடத்துல நம்ம வஞ்சித்தே ஆக வேண்டும். ஏன் தெரியுமா, 2024 தேர்தல் நம்ம கொடுத்த அடி அப்படி. ஆக கொள்கை ரீதியாக நம்மளை எதிர்த்தார்கள் என்று சொன்னால் அவர்களை எதிர்க்க வேண்டிய முதல் இயக்கம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகமாக தான் இருக்கும் என்பதற்காக இதை நான் சொல்கின்றேன். ஆக இப்படி தொடர்ந்து நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர் கொண்டு வருகிற திட்டம்லாம் பாருங்க, இது தமிழ்நாட்டில் உள்ளவங்க மட்டும்தான் அதை பாராட்டுறாங்களா? மற்ற மாநிலத்தை சார்ந்த கலைஞர் உரிமை தொகை மாதம் 1000 ரூபாய் வழங்குகின்ற திட்டமாக இருந்தாலும் சரி, அல்லது கட்டணம் இல்லாமல் பேருந்திலே பயணம் செய்கின்ற விடியல் பயணம் திட்டமாக இருந்தாலும் சரி, அல்லது காலை உணவு திட்டமாக இருந்தாலும் சரி, மற்ற மாநிலங்கள் மட்டுமல்ல வெளிநாடுகளும் இன்றைக்கு பின்பற்றக்கூடிய திட்டமாக இருக்கிறது என்று சொல்லும் பொழுது இது நம்முடைய அரசாங்கத்திற்கும் தமிழ்நாட்டு முதலமைச்சருக்குமான ஒரு பெருமையாக நாம் அதை பார்க்க வேண்டும். இப்படி ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செஞ்சாங்க, வேற ஒன்றும் இல்லை. இன்னைக்கு மாசு டிபார்ட்மெண்ட்டே எடுத்துக்கோங்களேன், குஜராத் மாடல் சொல்றாங்களா, அதே குஜராத்ல இருந்து 60 மருத்துவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து இங்க இருக்கின்ற கட்டமைப்பை தெரிஞ்சுக்கிட்டு திருப்பி குஜராத்துக்கு போனாங்க பாத்தீங்களா, அதுதான் நம்முடைய திராவிட மாடல் என்பதற்காக இதை நான் சொல்கின்றேன். இப்படி ஒவ்வொரு அமைச்சர்களும் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களும் ஒவ்வொரு மாமன்ற உறுப்பினர்கள் மக்கள் பிரதிகள் எல்லாம் கண் துஞ்சாமல் உழைக்கிறார்கள் என்று சொன்னால் ஒன்னே ஒன்றுதான், எங்களுடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் எங்களுக்கு இட்ட ஆணை அதுதான். தேர்தல் நேரத்தில் மட்டும் ஒவ்வொரு வீடு வீடா போய் ஓட்டு போடுங்கன்னு கேட்கறீங்களா, அப்போ உனக்கு என்ன மனநிலை இருந்ததோ அதே மனநிலையில் தான் இந்த இயக்கம் ஆட்சியில் பொறுப்பில் இருக்கின்ற வரைக்கும் இருக்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு மக்களுடன் சென்று நாங்கள் பணியாற்றக்கூடியவர்கள் நாங்கள் பெற்றிருக்கின்றோம். அப்படிப்பட்ட தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இன்னும் பல திட்டங்களை கொண்டு வர வேண்டும். நம்முடைய தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்காகவும் இங்கே வருகை தந்திருக்கின்ற மக்கள் உங்களுடைய மேம்பாட்டிற்காகவும் தொடர்ந்து உழைக்கக்கூடிய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய கரத்தை வலுப்படுத்துகின்ற விதமாகத்தான் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இது போன்ற பல்வேறு பொதுக்கூட்டங்களை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். அதன் ஒரு பகுதியாகத்தான் இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் மாசனுடைய அழைப்பில் இன்றைக்கு நானும் அண்ணன் ஏவா வேலு அவர்களும் இங்கே வருகை தந்திருக்கின்றோம். தொடர்ந்து நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொன்னது போல தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என்று சொல்லி இந்த நல்ல ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்ற மாவட்ட கழகத்திற்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.